ஹாய் நண்பா. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்டர்நெட்னா என்ன? இன்டர்நெட்னா ஒரு சிங்கிள் கம்ப்யூட்டர் இல்லை நண்பா. அதாவது இந்த உலகம் முழுக்க இருக்கிற லேக்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் கம்ப்யூட்டரும் சர்வரும் கனெக்டாக இருக்கிற ஒரு பெரிய நெட்வொர்க் தான் இன்டர்நெட்னு சொல்கிறோம். அதாவது ஒரு ஸ்டோரி நண்பா. அதாவது அர்ஜுன்னு ஒரு ஆள் சென்னையில் இருக்காப்புல, மதுரையில் ஒரு ஆள் கார்த்திகேயன் இருக்காப்புல. இப்போ அர்ஜுன் என்ன பண்ணுறாப்புல, ஹாய்ண்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் சென்ட் பண்ணுறாப்புலன்னு வச்சுங்களேன். அது என்ன ஆகுதுன்னா, அந்த மெசேஜ் ரிசீவருக்கு சென்ட் ஆயிரும். ஒரு மில்லியன் ஆஃப் செகண்டில் சென்ட் ஆயிருன்னு வச்சுங்களேன். அது எப்படி ஒர்க் ஆகுது அதை தான் நம்ம பார்க்குறோம் நண்பா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பார்சல் கொரியர் பண்ணுறோம். என்ன பண்ணுறோன்னா, முன்னாடி என்ன இருக்குது, ஒரு சென்டரோட அட்ரஸும் பின்னாடி ஒரு ரிசீவர் அட்ரஸ்னு எழுதி ஒரு கொரியர் சென்ட் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு அது எங்கே போனால் ஒரு கொரியர் ஆஃபீஸுக்கு போகுது. அந்த கொரியர் ஆஃபீஸில் இன்னொரு வேறு சிட்டிக்கு போகுது. அந்த வேறு சிட்டிக்கு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, இன்னொரு ஆள் எடுத்துகிட்டு அப்புறம் அதை ஒரு கையெழுத்து போட்டு அந்த ரிசீவர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கொரியரை வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி தான் நண்பா, சேம் தான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஃபோனில் ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன். ஃபஸ்ட்டு நம்மளுடைய இன்டர்நெட் அண்டு ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிரும். ஆஃப்டர் ஐஎஸ்பினா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னு யாருன்னா, நம்மளுடைய கம்பெனி இருக்காங்களே, சிம் கம்பெனி, ஜியோ, ஏர்டெல், பிஎஸ்என்எல், இவங்க தான் நம்மளுடைய ஐஎஸ்பி, இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லுவோம். அவங்களுக்கு கனெக்ட் ஆகும். அப்புறம் எங்கே போகும்னா, அது ஒரு வாட்ஸ்அப் சர்வருக்கு போகும். வாட்ஸ்அப் சர்வருக்கு போயிட்டு அப்புறம் அது எங்கே போகும்னா, நம்மளுடைய ரிசீவருக்கு சென்ட் ஆகிடும். இப்படி தான் நம்ம நம்மளுடைய நெட்வொர்க் ஒர்க் ஆகுது. அதனால தான் நம்ம இன்டர்நெட் என்ன சொல்கிறோன்னா, நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸ்னு சொல்கிறோம். ஓகே நண்பா, நான் சொல்கிறது புரிஞ்சிருந்துச்சுன்னா பாருங்கள், அப்படி புரியலைன்னா சொல்லுங்கள். ஓகே நண்பா.